This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். என்ன செய்ய போகிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி? ஜாமீனுக்கு எதிரான வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நேற்று கெடு விதித்திருந்தது. பதவியா அல்லது ஜாமீனா என்பதை முடிவு செய்து தீர்மானிக்க திங்கட்கிழமைக்குள் கெடு விதித்திருந்தது உச்சநீதிமன்றம். தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். ரமேஷ், தற்போது செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ள நிலையில் அவரின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்க போகிறது? கூடுதல் விவரங்கள். தமிழக சட்டமன்றம் தற்போது நடைபெற்று வருகிறது. நாம் தலைமைச் செயலகத்தில் இருக்கிறோம். தற்போது வினாக்கள் விடைகள் நேரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பங்கேற்கக்கூடிய ஒரு கேள்வியும் இருக்கிறது. உதாரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி தொகுதியில் ஒரு மின்னழுத்த மாற்றி தொடர்பான கேள்வியை அந்த தொகுதி எம்எல்ஏ KP முனுசாமி ADMK கேட்க இருக்கிறார். அதற்கு அமைச்சர் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் இதுவரை சட்டமன்றத்திற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி வரவில்லை. கடந்த 21ஆம் தேதி திங்கட்கிழமை தமிழக சட்டமன்றத்தில் மின்சாரம் மற்றும் மதுவிலக்குத்துறை சம்பந்தமான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றது. அதில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பங்கேற்று பேசினார். இந்த நிலையில்தான் இந்த நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறது. திங்கட்கிழமை வரைதான் டைம் இருக்கிறது. திங்கட்கிழமை தமிழக முதலமைச்சருடைய டிமாண்ட் சட்டமன்றத்தில் வருகிறது. காவல்துறை, சிறைத்துறை போன்ற முக்கியமான ஹோம் டிபார்ட்மெண்ட் என்று சொல்வார்கள், உள்துறையை தமிழக முதலமைச்சர் கையில் வைத்திருக்கிறார். அது தொடர்பான மானிய கோரிக்கை மீதான விவாதம் தமிழக சட்டமன்றத்தில் நடைபெறுகிறது. அதற்குள்ளாக அவர் எழுப்ப வேண்டும் என்றால் சட்டமன்றத்திலும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புவார்கள். ஏற்கனவே கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற மானிய கோரிக்கை விவாதத்தில் டாஸ்மார்க்கில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்தது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச முற்பட்டார். ஆனால் அவருக்கு பேச வாய்ப்பில்லை என்று எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்து குறிப்பாக ADMK சார்பாக பேட்டியும் கொடுத்தார்கள். இந்த நிலையில்தான் தற்போது இந்த வழக்குடைய ஏற்கனவே இந்த அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வேலை வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்டார் என்று ஒரு வழக்கு தமிழகத்துடைய பாத்தீங்கன்னா MP MLA-க்களை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அதுல கிட்டத்தட்ட 2000 பேர் விட்னஸா இருக்காங்க. யார் யாரெல்லாம் அப்ப வேலைக்கு பணம் கொடுக்கறதுக்காக பணம் கொடுத்தாங்களோ, வேலைக்கு சேர்ந்தாங்களோ, இப்ப தற்போது அவர்கள் அரசு பணியிலும் இருக்காங்க. அவர்களெல்லாம் விட்னஸாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. 2100 பேர் ஒரு வழக்கில் அதிகப்படியான விட்னஸ் சேர்க்கப்பட்டது இந்த வழக்கில் தான். இந்த வழக்குடைய விசாரணையின் தொடர்பாக தான் அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார்கள். அதிலே செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபல், முகுல் ரோத்தகி உள்ளிட்டோரெல்லாம் வாதாடினார்கள். 4 முறை நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டோம், அவருக்கு ஜாமீன் வேண்டுமா அல்லது அமைச்சர் பொறுப்பு வேண்டுமா என்று சொல்லிவிட்டார்கள். திங்கட்கிழமை நாங்கள் ஒரு தகவலை மட்டும் சொல்கிறோம் என்று முகுல் ரோத்தகியும் கபில் சிபலும் சொல்லியிருக்கார்கள். இங்க தமிழக அரசுடைய தலைமைச் செயலக நிர்வாகிகள்ட்ட நம்ம குறிப்பாக கேட்கும்போது, அதிகாரிகளிடம் மட்டும் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அமைச்சர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை விரைவில் முதலமைச்சரிடம் கொடுப்பார் என தகவல் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே அவர் 2023 ஜூன் மாதம் இதே போன்று அமலாக்கத்துறை ரெய்டு தொடர்ந்து அவர் மீது PMLA, அதாவது பாத்தீங்கன்னா மணி லாண்டரிங் வழக்குல அவர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் கிட்டத்தட்ட 450 நாட்களுக்கு மேல் இருந்தார். 2024 செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகுதான் அவர் வெளியில் வந்தார். வெளியில் 4 நாட்களில் அவர் அமைச்சரானார். அதே போர்ட்போலியோ கொடுத்தாங்க. அவர் 2021 என்ன போர்ட்போலியோ எடுத்துக்கிட்டாரோ அதே துறையை திருப்பி மின்சாரம் மதுவிலக்கு துறையை கொடுத்தார்கள். அந்த 2 துறைகளும் யார்கிட்ட இருந்துச்சுன்னா டாஸ்மார்க், அது முத்துசாமி கிட்டையும், அதே போல பாத்தீங்கன்னா மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசிடம் கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை ராஜினாமா செய்யும் பட்சத்தில் வேற யாருக்காவது கொடுக்கலாமா என்ற ஒரு முக்கியமான துறை. ஏன்னா மின்சாரத்துறை என்பது தற்போது கோடை காலம் தொடங்கிவிட்டது. ஒரு ஆக்டிவான அமைச்சர் இருக்கும் பட்சத்தில் தான் அவர் குறிப்பாக தமிழகத்தில் மின்வெட்டு எங்கேயும் இல்லாமல் பார்த்துக் கொள்வார்கள். குறிப்பாக முன்கூட்டியே மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்கான டெண்டர் எல்லாம் விடப்பட்டிருக்கிறது. எனவே இது குறித்தெல்லாம் ஒரு ஆக்டிவ் ரோல் செய்ய வேண்டிய ஒரு நிர்வாகத்திறன் தேவை. அந்த இடத்திற்கு யாரை போடலாம் என்றும் முதலமைச்சர் ஆலோசித்து வருவதாக தெரிகிறது. தொடர்ந்து சிக்கல் மேல் சிக்கலாக செந்தில் பாலாஜிக்கு இருந்து வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் பாத்தீங்கன்னா 4 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 450 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருந்தார். ஒரு DMK ஒரு மினிஸ்டர் ஒரு 450 நாளுக்கு மேல சிறையில் இருந்தது என்பது இதுதான் முதன்முறையாக இருந்தது.
முதலமைச்சரே அப்ப சொன்னாரு, ஒரு பெரிய தியாகத்தை அவர் செஞ்சுட்டு வந்திருந்தாரு அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு அதே போர்ட்போலியோ. நிச்சயமாக ரமேஷ், தொடர்ந்து சிக்கல் மேல் சிக்கல் எழுகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களுக்கும் கூட பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கறத பாக்குறோம். This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.